கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காய் நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் கடந்த 2 மாதங்களையும் கர்த்தர் நம்மை அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் தேவன் நம்மை வழிநடத்தி வந்ததை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகினால் அது மட்டுமல்ல, இந்த மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நீங்கள் கடந்து வந்து ஆமீன் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளை நினைத்தும் நம்மை எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலும் இன்னும் பலவிதமான உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த நாளிலும் ஆமேன் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உபவாச ஜெபத்திலே கொண்டு வந்திருக்கின்றாரே. ஆகையினாலே நாம் ஆராதிக்கின்ற அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. அதை போன்று இந்த நாளில் கூட இந்த மாதம் உங்களுக்காக என்னதொரு வார்த்தையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் சற்று நேரம் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு மறுபடியும் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசித்து நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 25, 26 ஆகிய 2 வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோது என்ன செய்யப்பட மாட்டாங்களாம், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள ஒரே ஒரு காரியம் நம்ம ஜெபிக்கலாம். இதில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அதை போல் இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 29:14 கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தையும் கூட நம்ம வாசித்தபடியே ஜெபிக்கலாம். தேங்க்யூ, நன்றி. அங்கே நம்ம அற்புதமும் ஆச்சரியவுமான பிரகாரமாக இந்த மக்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தெளிவாய் அரியேல் பட்டணத்து மக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இந்த மாதமும் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறப் போகிறது. அதற்காக நாம் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி வானமும் பூமியும் மாறிப்போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் வேத வசனங்கள் ஆமேன் ஒரு நாளும் அப்பா மாறி போகிறது இல்லையப்பா. வானங்களும் பூமிகளும் மாறி போகலாம், ஆனால் அந்த அளவுக்கு மாற்றமில்லாத ஆண்டவர் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ள வார்த்தைகள். நன்றி அப்பா. இந்த 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்கு ஒப்பான சுத்த சொற்கள் அப்பா. வாக்குத்தத்தங்கள் இந்த நாளில் எங்களுக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நான் செய்வேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி தெளிவாய் நீர் வாக்கு தந்தீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்லப்பா, உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் ஆண்டவரை பிழைப்பான் என்று சொன்னீர் அல்லவா. ஜெப நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை பிழைப்பூட்டக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுக்காக நீர் தந்து நீர் நாங்கள் நினத்தையும் கொழுப்பை உண்டதை போன்று மாறப்போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. நாங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆண்டவர் சரீரத்திலும் விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக மாறப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்கள் திரும்புகிற
திரும்புகிற விதமாய் சிறையிருப்புகளை எங்களை விட்டு எடுத்து போட்டப்பா. கடன் பிரச்சனைகள், வியாதிகள், சாத்தானுடைய போராட்டங்கள், ஆண்டவர் அதை போன்றப்பா திருமண தடைகள், குழந்தை செல்வங்கள் இல்லாமைகள், வீடு வாசல் வீடுகள் இல்லாமைகள், வாகனங்கள் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை நீர் விடுதலையாக்கி இந்த மாதம் ஒரு அதிசயத்தை அப்பா நீர் எங்களுக்காக எங்களை விட்டு ஆண்டவரே ஒவ்வொன்றை நாங்கள் இழந்து கொண்டிருந்தோம். ஆனால் இழப்புகளை தடுத்து நிறுத்தி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. இன்னொரு பக்கம் ஆண்டவரே இழக்காத பொருட்களையும் ஆண்டவரே கிருபைகளையும் வரங்களையும் எங்களுக்காக தந்தப்பா. எங்களை வழிநடத்த போகிறதற்காக நன்றி. தர்க்கத்தை வெள்ளங்கள் திரும்புகிற விதமா எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றப் போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். அநேக நன்றி பலிகள் இந்த மாதம் நாங்கள் ஏறெடுக்க போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அடிமை மறைத்து நீர் பேசுவீராக. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீர் அல்லவா. பரிசுத்த ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே நடுவிலே உலாவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உடைய நாம் மகிமைப்பட போகிறதற்காய் நன்றி. நீர் ஆண்டவரே ஆமென். உடைய நாம் மகிமைப்பட ஆரம்பித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து உடனடியாக நம்முடைய இந்த மாத வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து வர போகின்றோம். ஏசாயா 29வது அதிகாரம். அதனுடைய பாருங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கன்னம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது என்று அதனுடைய அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த 1வது வசனம், 2வது வசனம், இதெல்லாம் 10வது வசனம், இவைகளெல்லாம் ஒரு கன நித்திரையின் ஆவி பிடித்ததெல்லாம் கடந்த மாத செய்திகளில் நான் கொடுத்திருந்தேன். தாவீது வாசம் பண்ணி கொண்டிருந்த அரியேல் பட்டணத்து மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஆகையினாலே தான் அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அரியேலு ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் செழிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இதெல்லாம் கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருந்தது. நம்முடைய வாயினால் கர்த்தரை துதித்து இருதயத்தினாலே நாம் ஆண்டவரிடத்தில் சேராமல் இருந்தோம். ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனைகளின்படி கடந்த காலங்களிலே செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னார். ஆனால் இந்த மாதத்திலே அவர் ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார் என்றார், நமக்காக அவர் இறங்குகிறவராக இருக்கின்றார், கிருபை பாராட்டுகின்றவராக. ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னார். ஆகையினாலே தான் ஒரு அதே அதிசயத்தை யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், நன்றி செலுத்துவீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏராளமான காரியங்கள் இந்த யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இங்கே எழுதுகிறார். ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட 1வது வசனம் அந்த இதெல்லாம் அது நம்முடைய தேசத்துக்கான ஜெப பக்கமாய் கடந்து செல்லுகிறது. அதனால் அதிலே சொல்லப்படும் பொழுது குறிப்பாக நம்முடைய உபவாச நாட்களை முக்கியப்படுத்த வேண்டும், விசேஷித்த ஆசரிப்புகளை நாம் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய தேசத்தை குறித்தோ நம்முடைய குடும்பத்தை குறித்தோ நம்முடைய ஊழியங்களை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். புறஜாதி மக்கள் மத்தியில் நம்ம நிந்தையாய் வைக்க மாட்டார். நமக்காக நம்ம என்ன செய்ய மாட்டார், நம்ம வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லியெல்லாம் அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கை 2 காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு 5 காரியத்தை இந்த நாள். முதலாவதாக இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், ஆண்டவர் முதலாவது என்ன செய்கின்றார் என்றால், எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பாருங்கள், அவர் சொல்லுங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர். அப்போ கர்த்தர் நடத்தி வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதை நாம் அறிந்து அதை ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொன்னார், இஸ்ரவேல் மக்களை எப்படி மோசையின் மூலமாக நான் வழிநடத்தினேனோ அதே விதமாய் உன் ஜனங்களை வழிநடத்துவேன், என் ஜனங்களை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் தெளிவாய் சொன்னார். ஆகையினாலே தான் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள், 430 ஆண்டுகள் அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம அறிந்த காரியம். எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் என்ற மன்னன் அவர்களை என்ன செய்ய, அவருடைய வாழ்க்கையை கொடுமைக்கும் கடினமாக வேலை வாங்குகின்ற பலவிதமான வாழ்க்கையை கசந்து போக வைக்கும் அளவுக்கு அந்த மன்னர் அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகின்றதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் பலவிதமான அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபம்தான் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தது. பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கீழே வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஒரு சில காரியத்தை தெளிவாய் சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, 2வது அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 இந்த 3 வசனத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள், 430 ஆண்டுகளாக ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக பார்வோன் என்ற மன்னர் மூலமாக என்ன அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய ஆட்கள் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள், அங்கே என்ன செய்கிறார்கள், ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தினால் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் என் சந்நிதியில் வந்து எட்டனது, தேவ சந்நிதியில் எட்டனது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை மக்களை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த முறையிடுகிற சத்தம் தேவ சமூகத்தில் எட்டன விதமாய் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், நாம் ஏறெடுத்த ஜெபங்கள், இன்னும் ஏறெடுக்கப்பட போகின்ற ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்ட போகிறது. அந்த பெருமூச்சின் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டி ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவன் நமக்காக என்ன செய்வார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணின விதமாக என் மக்களை நான் எகிப்திலேயே அழித்து விட மாட்டேன், வாக்குத்தத்த நாட்டை கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனிதர் தான் மோசே என்று நாம் அறிந்திருக்கிறோம். மோசையின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கிறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் நாட்டின் அந்த அனுபவம் உள்ள அந்த நாட்டுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.
ஆகையினாலே இந்த செய்தி நீங்கள் மறுபடியும் போட்டு கேளுங்கள். ஆண்டவர் கிருபையை நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு அடிமைத்தனத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அடிமைத்தனத்தில் தேவன் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஒரு அதிசயம். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த உலக பிரகாரமாக பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் உள்ள கானான் நாட்டை நமக்காய் தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்களானால், உலகத்திற்காக மட்டுமாய் நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்திற்காக நாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே வாழ்கிற மற்ற எல்லா மக்களை விட நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாத அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி ஒரு சுதந்திரமான தேசத்தில் ஒரு சுதந்திரத்தோடு நம்மை வைக்க விரும்புகிறார். ஆனால் அதைவிட மேலாக இன்னும் அதிகமான சுதந்திரமான பாலும் தேனும் ஓடக்கூடிய அனுபவம் உள்ள அந்த கானான் நாட்டு, எப்படி இந்த உலகத்திலே கானான் நாடு இன்றைய இஸ்ரவேல் நாடு காணப்படுகிறதோ அதைவிட மேலான அனுபவத்தில் கர்த்தர் அந்த பரலோகத்தில் அந்த பரலோக கானானுக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஆகையினாலே தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தில் அனுப்பி தந்து அவர் இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினாலே மரியாளுக்குள்ளாக பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்கிறார். 3.5 ஆண்டு ஊழியத்தை செய்கிறார். இந்த ஊழியத்தின் பலனாக எத்தனை சீசர்களை உருவாக்குகின்றார். பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்புகிறார். இப்படி தொடர்ச்சியாக இன்று வரையிலும் ஊழியம் நடைபெற்று கொண்டு காரணம் என்ன? தன்னுடைய எப்படி அந்த மோசையை அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கென்று தேவன் அனுப்பி மீட்டு கொண்டு வந்தாரோ, ஆமீன். அதற்காக பாருங்கள், 80 ஆண்டு பயிற்சி கொடுத்த பின்பு மோசை அனுப்புகிறார். இயேசு 30 ஆண்டுகள் பிதாவை குறித்தும் பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்த பின்பு 3.5 ஆண்டு ஊழியத்தில் இவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஆகையினாலே தான் யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் அந்த இப்படி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். யோவான் 3ஆவது அதிகாரம் 16வது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, பிதாவாகிய தேவன் சொந்த எதற்காக அவர் நம்முடைய பாவம் நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிற பொழுது இந்த உலகத்திற்கான எல்லா ஆசீர்வாதங்களை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முடிவு வரப்போகிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். அதற்கு மேலானது வருத்தமும் சஞ்சலமும். நமக்கு முன்பதாக மரணம், நமக்கு எப்பொழுது மரணம் எப்படி வரும் என்று யாராலும் சொல்ல முடிவதில்லை. ஆனால் நமக்கு முன்னே மரணம் என்று ஒன்று நிற்கிறது. இன்னொன்று இயேசுடைய வருகை என்று ஒன்று இருக்கிறது. எது நமக்கு முன்னே? ஒன்றில் இயேசு வரலாம், இல்லை என்றால் மரணம் நமக்கு நேரிடலாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், ஆமென், நிச்சயமாக இயேசு வந்தால் நான் ஒருவேளை இயேசுடைய வருகைக்கு முன்னே நாம் மரித்து நம் உலகத்தில் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவருடைய எக்கால சத்தம் துணிக்கும் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் மறுரூபம் அடைந்து இயேசுவோடு கூட பரலோகத்தில் நித்திய காலமாய், அதற்கு பின்பு 1000 வருடம் பூமியிலே வாழும், 1000 வருடம் அல்ல, அதற்கு பின்பு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழப்போகிறோம். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். ஆண்டவரே, ஜென்ம கர்ம பாவங்களிலிருந்து என்னை எனக்கு ஒரு விடுதலை தாரும். சிலர் மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்கலாம், இது நிமித்தம் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கலாம். சிலர் பாலிய தேவையில்லாத இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் விடுதலை பெற ஏதோ ஒரு அடிமைத்தனம், கடன் பிரச்சனை, வியாதிகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைய
இன்றைக்கு கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை உடைக்க விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு கூட பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசுவை அவருடைய சொந்த மகனை எதற்காக அனுப்பினார்? அடிமைத்தனத்தை உடைத்து அவன் என்னுடைய மக்களை என்னுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் அவருடைய சொந்த மகனை ஈவாய் கொடுத்து 33 ஆண்டுகள் வாழ்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். 3.5 ஆண்டு அவர் ஊழியம் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். கடைசியில் சொந்த இரத்தத்தையே அவர் கொடுத்து சிந்தி விலையேறப்பட்ட அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையினாலே விலையேற பெற்ற இரத்தம் ரட்சிக்கப்படாமல் யார் இந்த ஆண்டோடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காய் ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும். 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது என்று சொல்லுகிறது. அந்த சந்தோஷம் அடைகிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது உங்கள் அருகாமையில் உள்ள ஆண்டவரை அறிந்த ஊழியர்கள் அல்லது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேளுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் அதை வாசிக்கலாம். அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவார்கள். ஆகையினாலே நிச்சயமாக இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு அடிமைத்தன ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை தந்து வழி நடத்த விரும்புகிறார். பாருங்கள், ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வந்து கொண்டிருந்தாலும் எதிரிகள் பின்தொடர்ந்து கொண்டே தான் வருகிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஆமாம் இந்த இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்தபடியினாலே இவர்களை அழிப்பதற்காகவே தேவன் ஒரு பெரிய செங்கடலை வைத்திருந்தார். எதற்காக? இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அங்கே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கிற காரியம் பாருங்கள். தேவனுடைய மனிதன் மோசையின் மூலமாய் செங்கடல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த அவ்வளவு பெரிய கடல் 2ஆக பிரிந்து அந்த தண்ணீர் மதில் போன்று நிற்க வேண்டுமானால் இதெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம், ஜீரணிக்க முடியாத காரியம், கிரகிக்க கூடாத காரியம். அப்படி ஒரு அற்புதத்தை அங்கே ஒரு அதிசயத்தை பண்ணி இஸ்ரவேல் மக்களை, மோசையையும் இஸ்ரவேல் மக்களையும் அக்கறை படுத்தின பின்பு அவர்களை தொடர்ந்து வந்த எதிரிகளையும் அவருடைய சேனைகள் எதிரிகள் எல்லாரையும் செங்கடலில் அழித்து போடுகிறத நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பின்தொடர்ந்து வருகிற எதிரி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாளில் நம்மை பின்தொடர்ந்து வருகிற எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை இன்றைக்கு செங்கடலில் இஸ்ரவேல் மக்களுக்காக அழித்து போட்ட விதமாய் நமக்காக அவர் அழித்து போட போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் போவதில். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பின்தொடர்ந்து வருகிற பாவ போராட்டம், எதிரிகளின் தாக்கங்கள், ஏதரும் சேனை பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடல் அழிந்த விதமாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பின்தொடர்ந்து வருகிற அத்தனை கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து போட போகிறபடியினால் செயலிழந்து அவன் சாத்தானையும் அவனுடைய கூட்டங்களையும் அவனுடைய தந்திரமான எந்த காரியங்களும் இனி நம்மை தொடராதபடி இன்றோடு ஆண்டவர் அழித்து போட போகிறபடியினால், செயலிழக்க வைக்க போகிறபடியினால் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என கண்பானதனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே இந்த நாளிலும் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்த எதிரிகளின் சேனைகள் செயலிழந்து போன விதமாய், கர்த்தர் அங்கே நிர்மூலம் பண்ணின விதமாய், அழித்து போட்ட விதமாய் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் ஆண்டவர் செயலிழக்க பண்ணி இன்றைக்கு ஆண்டவர் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு நேராக, அந்த ஆசீர்வாதமான நாட்டிற்கு நேராக, அந்த பரலோக கானானுக்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்த போகின்றார் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. மூன்றாவதாக அவர் செய்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து அவர் யெகோவா ராப்பாவாக இருந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். யாத்திரையாகமோ
14வது அதிகாரம் 26வது வசனத்தில் அதில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் செய்த காரியத்தை நீங்கள் ஆச்சரியமாக அதை பார்க்க முடிகிறது. என கண்பானதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொன்ன காரியத்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எய்த்தெடுக்க வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உங்களுக்கு என்ன செய்வேன், வர பண்ணேன் என்று நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், யெகோவா ராப்பா என்கிறது நம்முடைய ஆண்டவருடைய ஒரு நாமமாக இருக்கிறது. நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். நான் தான் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே யாத்திரையாகமம் 23வது அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதிகளோடு நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும், இன்றைக்கு அந்த வியாதிகளை ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அல்ல 10,000 நாமங்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இயேசுனுடைய சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தம் பாவங்களை மன்னிக்கிறது. இயேசுனுடைய சரீரத்தில் ஏற்படாத தழும்புகள் நம்மை சுகமாக்குகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். மரண போராட்டங்களில் விடுதலை தர விரும்புகிறார். நம்முடைய வியாதிகளிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்ய போகிறாரா, முழு விடுதலை தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அதனுடைய அடுத்த வசனத்தை பாருங்கள். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆயுசினுடைய நாட்களை கர்த்தர் நமக்கு பாதி வயதில் அவர் நம்மை எடுத்துக்கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பூரணப்படுத்த போகிறதற்காக ஆமென் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற இந்த நாளிலும் கூட 26வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஆகையினாலே இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதிகள் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய கடைசி ஜப நேரத்தில் கர்த்தர் இப்பொழுதே நான் அந்த ஜப நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்து நம்மை வழிநடத்த போகின்றார். அதனுடைய 26வது வசனத்தில் 23வது அதிகாரம் இதே 26வது வசனத்தில் பாருங்கள், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம், ஒரு வித்து, ஒரு ஈவி என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறோம். திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கலாம். திருமணம் முடிந்த பின்பு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை முழுவதை மாற்றி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்காக நிறைவேற்றி தர விரும்புகிறார், நிறைவேற்றி தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். எத்தனை பாருங்கள், தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கைகளை நான் எடுத்து சொல்ல முடியும். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் தேவன் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக் ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் யாக்கோபு இப்படி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம். ஆனால் இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில வருடங்கள் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல்
ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறார். ஈசாக் 20 ஆண்டுகள் காத்திருந்த. ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவர்களுக்கெல்லாம் சந்ததி ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஆகையினாலே நீண்ட காலமாகிவிட்டது, என் சரீரமெல்லாம் ஆமென் குழந்தையை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை என்று நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மாலே செய்ய முடியாத காரியத்தை தேவன் நமக்காக வந்து செய்து நமக்காக நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த நாளில் கூட தொடர்ந்து ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து விட்டு கடந்து ஜெபிக்க போகிறோம். கடைசியாக எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இதுவரையிலும் தேவன் அந்த ஆவிக்குரிய இந்த எப்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக எகிப்து முடிந்து விட்டது, வாக்குத்தத்த நாட்டை தேவன் கொடுத்து விடுகிறார். இதை போன்றுதான் இயேசு பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்திலேயே பிறந்து வளர்கின்ற நம்மை ரட்சிப்பதற்காக அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர் என்ன பண்ணினார் என்றால் நம்மை அவர் மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகின்ற அதிகாரத்தை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக இந்த யோபேல் 2வது அதிகாரத்தினுடைய பகுதியிலே வாசிக்கும் பொழுது இதுதான் தேவன் இந்த நாள் வரையிலும் என்னுடைய பிள்ளைகள் இழப்புகளையே சந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றிலிருந்து ஒரு விடுதலை நான் தர விரும்புகிறேன், கொடுக்க போகிறேன். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். 24வது வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின இத்தனை ஆண்டுகளும் நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆமென் தேவனே தடுத்து வைத்திருந்தாராம். பாருங்கள், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கின்றதை ஒரு கண் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வருகின்றார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டே தான் இருந்தோம். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை புறஜாதி மக்களுக்கு மத்தியில் நிந்தையாக வைக்கப்பட்டது. நாம் வெட்கப்பட்டு கொண்டே வந்தோம். நம்முடைய குடும்பத்தில் தானிய ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனால் இந்த நாளில் எப்படி பாருங்கள், அது அதே அதிகாரத்தில் 2 முறை மறுபடியுமாய் சொல்லுகிறார். 19வது வசனத்தில் கர்த்தர் மறுமொழி கூடி, நான் தமது ஜனத்தை நோக்கிதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று ஒரு முறை 19வது வசனத்திலே சொல்லுகிறார். அதே வசனம் மறுபடியுமாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் 25வது வசனம். அப்போ ஒன்றுக்கு அதிகமான முறை ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் அது நிச்சயமாக நடந்தே ஆகும் என்பதற்கு தான் அடையாளம். இழப்புகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். இத்தனை நாட்களும் வெட்டுக்களில் அவருக்கு தேவனுடைய பெரிய சேனை என்று சொல்லப்படுகிற வெட்டுக்கிளிகள் மூலமாக, பச்சை கிளிகள் மூலமாக, முசுக்கட்டை பூச்சிகள் மூலமாய், பச்சை புழுக்கள் மூலமாய் பட்சித்த வருஷங்கள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு இழப்புகள், திருமண தடை, குழந்தை செல்வம் இல்லாமைகள், வியாதிகள், பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக நாம் சந்தித்து கொண்டே வந்திருக்கலாம். ஆனால் இனி நான் என்ன செய்வேன்? அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், தடுத்து நிறுத்துவேன். இன்றிலிருந்து நான் செய்ய போகின்ற காரியம் என்ன? நீங்கள் என் பிள்ளைகளுக்காக எவைகளெல்லாம் பட்சித்த, எவைகளெல்லாம் சத்துருவானவன் எடுத்துக்கொண்டானோ, அல்லது தேவனே நமக்காக அனுப்பி நம்மை சோதித்து நமக்கு இழப்புகளை ஏற்படுத்தி நம்மை சோதித்தாரோ, அந்த சோதனையிலிருந்து, அந்த இழப்புகளிலிருந்து, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப பெறுகிற நாளாக, திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதத்தை தேவன் நமக்காக மாற்றித்தர விரும்புகிறார்.
என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே யோவேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் கூட அங்கே அவர் கருத்தை சொல்கிறார். யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் 4வது வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகள் 4 விதங்களில் 4 விதமான இழப்பை சந்தித்து கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆகையினால தான் 2வது அதிகாரத்தில் ஆதே தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்லுகிறார், இவைகளின் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் இழந்து போய் தலை குனிந்து போய் செய்மாகி போய் புறஜாதி மக்களுக்கு மத்தியில் ஒரு நிந்தையாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஒரு காட்சி பொருளாய் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருமணம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது அல்லவா? திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கும் கூட அல்லது நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதாரம் இல்லாமல், ஏமாற்ற குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நிச்சயமாக அற்புதம் நடக்க போகிறது. ஒரு அதிசயத்தை தேவன் நமக்காய் செய்ய போகிறார். தேவன் மறுபடியும் சொல்கின்ற காரியம் என்ன? எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் தானியத்தை என்ன செய்கிறார் என்றால், யோசேப்பின் மூலமாக பஞ்ச காலத்தில் எகிப்து தேசம் நாடு முழுவதும் பஞ்சம்தான். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் மூலமாக அந்த தேசத்தில் தானியம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. கானான் நாட்டிலே பஞ்சம் வளர்ந்த பொழுது அவருடைய அப்பனார் யாக்கோபும் குடும்பம் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மகனாகிய யோசேப்பினிடத்தில் தானியம் வாங்க வந்தார்கள். பாருங்கள், அப்பொழுது தேவையான அளவுக்கு அவர்களுக்கு கொண்டு வந்த பணங்களை கூட தானியங்களையும் கொடுத்து பணங்களையும் திருப்பி கொடுத்து அனுப்புகிறார் யோசேப்பு. ஆகையினாலே தான் கனி தரும் செடி, கனி கொடுக்கிற செடியாக பழி வாங்க வேண்டிய இடத்துல யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தின் அவர்கள் சகோதரர்களுக்கோ தகப்பனுக்கோ பழி வாங்காமல் உதவி செய்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும்பொழுது எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில்லை, நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் பின்பு வேண்டுமானால் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம் 12, 13 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் காடைகளை கொடுத்து வழி நடத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். யாத்திரையாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம், எண்ணாகமம் 11வது அதிகாரம் 31, 32, சங்கீதம் 105, 40 ஆகிய வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்தில் வித்தியாசமான உணவை அவர்கள் இறைச்சிகளை கேட்ட பொழுது, நாங்கள் எகிப்தில் நன்றாய் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், கேட்டபொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு காடைகளை அனுப்பி கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். காடைகள் மட்டுமல்ல, அவர் மன்னாவை அனுப்பி கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே 16வது அதிகாரம் 31, 33, 35 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக தேனிலிட்ட பணிகாரத்திற்கு ஒப்ப அந்த அளவுக்கு சுவை உள்ள மன்னாவை ஆண்டவர் இஸ்ரவேல் கொத்தமல்லி அளவுள்ள அந்த மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்காய் கொடுத்து கானானுடைய எல்லையில் எட்டுகிறது வரையிலும் கொடுத்து வழி நடத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல இடங்களில் அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்மலைகளிலிருந்து அவர் தண்ணீரை கொடுத்து வழி நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். நிச்சயமாக அவர் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நமக்கு தேவையான எந்த காரியத்தில் நீங்களும் நானும் ஒருவேளை நான் ஒரு அடிமைத்தனம் என் வாழ்க்கையில் இல்லை என்று யாருமே சொல்ல முடிவதில்லை. ஒருவேளை நாம் ஜெபத்திலே குறைபட்டிருக்கலாம், அல்லது நாம் உபவாச நாட்களிலே குறைபட்டிருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே குறைபட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அவன் பாவ போராட்டத்திலே குறைபட்டிருக்கலாம், ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த அடிமைத்தன விலங்கை தேவன் இந்த நாளில் விடைக்க விரும்புகிறார். தேங்க்யூ. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமோ, நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக தகப்பனே. மகாமே நன்றியப்பா. ஒரு விசை கர்த்தருடைய ஆவியானவர் இடத்திலே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அடிமைத்தன ஆவியிலிருந்து தேவன் இந்த ஜெப நேரத்தில் நம்மை விடுதலையாக்குகிறதை பார்க்கிறேன். ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை மனம் இறங்குவீராக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்த விதமாய்
ஆண்டவர் இந்த பார்வோனை அவனுடைய சேனைகளையும் செங்கடலில் அழித்த விதமாய் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் உள்ள அந்த கானான் நாட்டில் நீர் கொண்டு வருவதற்காக ஒரு அடிமைத்தன விலங்கையப்பா, அடிமைத்தன ஆவி எங்களை விட்டு ஆண்டவர் அந்த ஒடுக்கத்தின் ஆவி, கொடுமையாய் வேலை வாங்குகிற ஆவிகள், வாழ்க்கை கசந்து போகிற சூழ்நிலை, கசந்து போன நிலையப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்த விதமாய் எங்களை நீர் வெளியே கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. மனம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி, தடைகள் மாறிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி, போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஜெப நேரத்தில் அநேகர் விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்போ மோசையின் மூலமாக ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்த விதமாய் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. மனம் இறங்குவீராக. உலகத்தில் ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் நாட்டின் அனுபவத்தை கொடுத்த விதமாய் ஆண்டவரே அந்த பரலோக கானானுக்கு நேராக ஆண்டவரே இந்த நாளில் யாரெல்லாம் இதுவரையில் ரட்சிக்கப்படவில்லை, இயேசு எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உடைய வலதுகரங்களை உடுத்தி காட்டுங்கள். பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். நன்றி அப்பா. இயேசுவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவ போராட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அந்த மக்களை மீட்பதற்காக ஆண்டவரே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகத்தில் அனுப்பியப்பா. 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து 3.5 ஆண்டு ஊழியம் செய்கிற பார்க்க அந்த ஊழியத்தின் பாதையில் அப்பா கடைசியில் அப்போ உடைய சரீரத்தில் ரத்தமெல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமான ரத்தம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய, அக்கிரமங்களை மன்னிக்கக்கூடிய, சாபங்களை அழிக்கக்கூடிய, நிர்மூலம் பண்ணக்கூடிய, பூமியிலே வாழ வைக்கக்கூடிய அந்த ஜென்ம கர்ம பாவங்களில் இருந்தப்பா ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தப்பா, ஒரு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே. ஆமெனப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்ற திருமுழுக்கை எடுத்துக்கொண்டு சபையில் அங்கமாய் வாழ்ந்து பரலோகத்திற்கு கடந்து வர கிருபை கொடுங்கப்பா, இரக்கம் செய்தருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கர்த்தருந்த நாளிலும் ஆமென் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேகர் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில சகோதரிகள் ஆமென் ஆண்டவரே உங்களுடைய கணவர் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டதிலிருந்து அவர் மீண்டு வர முடியாமல் கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தருந்த நாளில் விடுதலை தர போகிறார். உன்னுடைய ஜெபங்களை கேட்டு ஆமென் நன்றி, ஆமென் நன்றி அப்பா. குடி மதுபான பழக்கத்திலிருந்து அடிமை, அந்த மதுபான என்கின்ற ஒரு அடிமை, மதுபான அடிமை என்கின்ற ஒரு அடிமைத்தனத்தில் தேவன் விடுதலை தருகிறதை பார்க்கிறேன். அதை போன்று இன்னும் ஆண்டவரே உன்னுடைய சில சௌகரியனுடைய கணவர் அதிகமாக நேசிக்கிறதில்லை ஆண்டவரே, எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு போகிற ஆண்டவரே, தவறாண்டவர் தப்பாண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது செயலிழந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விசை மன இறங்குங்க சுவாமி, ஒரு விசை மன இறங்குவீராக. உம்முடைய இறக்காண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கத்தக்கதாக, நன்றி செலுத்தத்தக்கதாக நாங்கள் சம்பூரணம் அடைந்தப்பா ஆண்டவரே. நாங்கள் திருப்தியாய் சாப்பிட போகிறதற்காக ஆண்டவரே கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றி. ஒரு விசை மன இறங்க ஆரம்பித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பின்னிட்டு வருகின்ற எதிரிகளின் சேனைகளப்பா, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் மோசைக்கையும் இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாலே வந்த சேனையை செங்கடல் அழித்த விதமாய் எங்களை பின்தொடர்கிற சாத்தானை அவனுடைய கூட்டங்களையும் சாத்தானை போன்று செயல்படுகிற மக்களை ஆண்டவரே நீர் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. நாளில் கூட ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா வியாதியோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வியாதிகளும், எந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு இருந்தாலும் அந்த இடத்தினுடைய வலது கரத்தை வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டு சுகமாக்குகிற வல்லமை யெகோவா ராப்பாவாகிய தேவன் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். நம்மத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான
கடுமையான வியாதிகள், ஆமென் ஆமென் நன்றியப்பா, இந்த ஜெப நேரத்தில் மருந்துகளினாலே சுகமாக்க முடியாத வியாதிகள் ஆண்டவரே, கட்டிகள் கரைந்து போக பண்ணுங்கப்பா. என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர் அல்லவா. நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொன்னீர் அல்லவா. யெகோவா ராப்பா, நீங்க தானே அப்பா. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஆமென். இப்பொழுது ஆண்டவரே, உடைய தழும்புகளை கொண்டு அப்பா சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. சிரசு முதல் பாதங்கள் வரையிலும் ஆண்டவரே, உடைய வல்லமை ஆணி பாய்ந்த கரம் அப்பா, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது, காயப்பட்டது, ரத்தம் சிந்தின கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறதற்காக நன்றி. தொட்டு சுகமாக்குகிறதற்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரத்திலும் விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறேன் அப்பா. தடைகள் மாறுகிறதற்காக நன்றி. போராட்டங்கள் மாறுகிறதற்காக நன்றி. அசுத்த வல்லமைகள் வெளியேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்குங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுமை துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆண்டவரே. நன்றி. ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நன்றி அப்பா. மனம் இறங்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் எப்படிப்பட்ட வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, அப்படியே எல்லா வியாதிகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்ற இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரை காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேனப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே, ஆமென் அப்பா, நீர் வழி நடத்தி வந்த விதங்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம் அல்லவா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் அல்லவா. இஸ்ரவேல் மக்களுக்காக காடைகளை அனுப்பி கொடுத்தீர் அல்லவா, மன்னாவை அனுப்பி கொடுத்து வழி நடத்தினீர் அல்லவா. எத்தனை எத்தனை ஆண்டவரே, பல இடங்களிலே கண்மலைகளில் தேன் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. தண்ணீரை கொண்டு வந்தீங்கப்பா. எல்லா வீடுகளிலும் எண்ணெயும் திராட்சை ரசமும் பெருகட்டும், தானியங்கள் பெருகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூடாரங்களிலே வீடுகளிலே அற்புதங்கள் நடப்பதாக. மன்னாக்களை கொண்டு வாங்கப்பா, காடைகளை கொடுங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னீர் அல்லவா தகப்பனே. ஆமெனப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடந்து இழந்து போன வருடங்களுக்கு பலனை நான் தருவேன் என்று சொன்னீர் அல்லவா. அப்படியே இந்த நாளிலும் அப்பா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளை தின்றிருந்தாலும், வெட்டுக்கிளை விட்டதை பச்சை கிளை தின்று போட்டாலும், பச்சை கிளை விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்று விட்டாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீர் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப எங்களுக்காக தந்து ஆண்டவரே, நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உம்மை துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தர போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. இனி புறஜாதி மக்கள் மத்தியிலே, இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் பண பிரச்சனை என்று சொல்லி எங்களை நீர் அவர்கள் மத்தியிலே ஒரு நிந்தையாய் வைக்காமல், வெட்கப்படுத்தாமல், தலை குனிந்து போகாமல், ஏமாற்றப்பட்டு போகாமல், எங்கள் களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரப்பப்பட போகிறதற்காய் எங்கள் வீடுகள் ஊழியங்கள் ஆண்டவரே தானியத்தினாலும் ஆண்டவரே திராட்சை ரசத்தினாலும் எண்ணெய்களினாலும் பொருளாதார செழிப்புகள், காடைகள், மன்னா ஆண்டவரே தண்ணீர் கொடுத்து ஆண்டவரே பொருளாதார செழிப்புகளை தந்தப்பா, பணங்களை தந்த ஆண்டவரே, பொருட்களை தந்து நீங்கள் வழி நடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. நீ அநேக மக்களுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீர் அல்லவா. கடன் கொடுக்கிறவர்களுடைய பட்டியலில் எங்களை வைத்து வழி நடத்த போகின்றதற்காய் நன்றி அப்பா. பட்சித்த வருஷங்களின் விளைவை, இழப்புகளை சந்தித்த வருஷங்களின் விளைவை இந்த ஆண்டு நாங்கள் காணப்போகிறதற்காய்
திருமணங்கள் நடக்கப் போகிறதற்காய், குழந்தை செல்வங்களை தரப்போகிறதற்காய், வாகனங்களை தரப்போகிறதற்காய், வீடுகளை தரப்போகிறதற்காய், ஊழியங்களிலே அப்பா ஊழியர்களுக்கு ஆண்டவரே நன்றி அப்பா, இடங்களை தந்து வழிநடத்த போகிறதற்காய், ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காய், ஒரு திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றப்பா சபைகளிலே வந்து சேரப்போகிறதற்காய், உம்முடைய ராஜ்யத்திற்கு வரப்போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை அடிமை சொல்லி இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அடிமை அப்பிரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே சாமி கடமைகளை மட்டுமே செய்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் எங்களை அதிசயமாய் நடத்த போகிறதற்காய், அற்புதமாய் நடத்த போகிறதற்காய், ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து முடிய நான் மகிமைப்படட்டும். நீர் இங்கே மகிமைப்பட்டருளுங்கப்பா. அதனால் ஆண்டவரே தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.